ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் அண்ட் டிசைனர் நிறுவனத்தில் பிளான், எலிவேஷன், 2D, 3D எலிவேஷன், அப்ரூவல் பிளான், எஸ்டிமேட், பேங்க் எஸ்டிமேட், லேபர் கான்ட்ராக்ட், மொத்த கான்ட்ராக்ட், சூப்பர்வைசிங், மேலும் பழைய வீட்டை புதிய மாடல்களை அமைத்து தரப்படும். தமிழகம் எங்கும் புதிய வீடு கட்டித்தரப்படும். வங்கி கடன் வசதி பெற்று தரப்படும். பேரை ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் அண்ட் டிசைனர், பேராவூரணி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். தொடர்புக்கு 6382250096 and 9345835444. வாசிப்பது பத்மா சகாதேவன். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி தெலுங்கு செட்டியார் தெரு குருசாமி செட்டியார் மகன் 36 வயதுள்ள ஆறுமுகம் என்பவர் ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்த சம்பவத்தால் உறவினர்களும் ஊர் கிராமத்தினரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டி தெலுங்கு செட்டியார் தெருவில் குடியிருந்து வந்து தற்போது உயிரிழந்த ஆறுமுகம் இராணுவத்தில் பணிக்கு சேர்ந்து 16 வருடங்கள் ஆகிறது. இவருடைய தந்தை குருசாமி செட்டியார், தாயார் முத்துலட்சுமி, 30 வயதுள்ள பாண்டீஸ்வரி என்ற மனைவியும், 13 வயதுள்ள ஜெயஸ்ரீ என்ற மகளும், 7 வயதுள்ள சபரி என்ற மகனும் உள்ளார்கள். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் எல்லை ஓரத்தில் டென்ட் அமைத்து பணியில் இருக்கும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயம் அடைந்துள்ளார். 4 தினங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று ஆறுமுகம் உயிரிழந்தார். உயிரிழந்த ராணுவ வீரரின் உடல் வடுகப்பட்டியில் பொதுமக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை ராணுவ வாகனத்தில் மயானத்துக்கு எடுத்து வரப்பட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேஜஸ்வி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பின்பு ராணுவ மரியாதையுடன் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. நன்றி.